வணக்கம். SRT ஸ்டடி சர்க்கிள் குரூப் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான யூடியூப் சேனல் இது தமிழ்ல. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல கோட்ஸ் பை ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் அண்ட் அதர்ஸ் ஆன் சிட்டிசன்ஸ் டியூட்டிஸ், அதாவது குடிமக்களினுடைய கடமைகள் பத்தி ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் மகாத்மா காந்தி அவர்களும் மற்ற தலைவர்களும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இதுல இருந்து கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது இங்கிலீஷ்ல தான் இருக்குது, இருந்தாலும் நம்ம பார்க்கலாம் ஒரு முறை. அதாவது நம்ம இப்ப பார்க்கறது சிட்டிசன்ஸ் டியூட்டிஸ், அதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க தலைவர்கள் அப்படின்றது தான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல. மகாத்மா காந்தி ஃபர்ஸ்ட், த ட்ரூ சோர்ஸ் ஆஃப் ரைட்ஸ் இஸ் டியூட்டி. இஃப் வி ஆல் டிஸ்சார்ஜ் அவர் டியூட்டிஸ், ரைட் வில் நாட் பி ஃபார் டு சீக். If leaving duties unperformed we run after rights, they will escape us like a will-o'-the-wisp. The more we pursue them, the farther they fly. அப்படின்னு சொல்லியிருக்காரு. குடிமக்கள் கடமையை ஒழுங்கா செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது, ரைட் இஸ் டியூட்டி வெல் பெர்ஃபார்ம்டு. மூணு, a duty well performed creates a corresponding right. The spinning wheel means national consciousness and a contribution by every individual to definite constructive national work. A duty religiously performed carries with it several other important consequences. Today everyone wants to know what his rights are, but if a man learns to discharge his duties right from childhood and studies the sacred books of his faith, he automatically exercise his rights too. நம்ம கடமையை செஞ்சாவே ரைட்ஸ் ஈஸியா கிடைக்கும். எல்லாம் கிட்டத்தட்ட எல்லாமே அதே தான், அதே தமிழ் அர்த்தம் தான். ஆனாலும் நம்ம இங்கிலீஷ்ல இருக்கிறது கொஞ்சம் கரெக்டா பார்த்துக்கணும். I learned my duties on my mother's lap. She was an unlettered village woman. She knew my dharma. Thus, if from my childhood we learn what our dharma is and try to follow it, our rights look after themselves. The beauty of it is that the very performance of a duty secures us our right. Rights cannot be divorced from duties. Rights and duties பிரிக்க முடியாது. This is how Satyagraha was born. For I was always striving to decide what my duty was. எல்லாமே நமக்கு இங்கிலீஷ்ல இருக்கிறத புரிஞ்சுக்கணும்னாலும் பரவாயில்ல, என்னன்றது தெரிஞ்சுக்கணும், வார்த்தைகள் வரணும், தெரிஞ்சுக்கணும். அந்த வார்த்தைகள் நம்ம தெரிஞ்சிட்டோம்னாவே இது யார் சொன்னது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதனால இது யார் சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதிகம். The very right to life accrues to us only when we do the duty of citizenship of the world. From this one fundamental statement, perhaps it is easy enough to divine the duties of man and woman and correlate every right to some corresponding duty to be first performed. Every other right can be shown to be usurpation hardly worth fighting for. அடுத்தது, a man can give up a right but he may not give up a duty without being guilty of a grave dereliction. ஒருத்தர் நம்ம ரைட்ஸை கூட விட்டு கொடுக்கலாம், ஆனா அவங்க டியூட்டியை விட்டு கொடுக்க கூடாது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு பாருங்க. இது யார் சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மகாத்மா காந்தி அவர்கள். அவுட் ஆஃப் தி பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் டியூட்டிஸ் ஃப்ளோ ரைட்ஸ் அண்ட் தோஸ் தட் நியூ அண்ட் பெர்ஃபார்ம்டு தேர் டியூட்டிஸ் கம் நேச்சுரலி பை தேர் ரைட்ஸ். அடுத்தது, பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் டியூட்டி அண்ட் அப்சர்வன்ஸ் ஆஃப் மொராலிட்டி ஆர் கன்வெர்டிபிள் டேர்ம்ஸ். இது ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க. பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் டியூட்டி அண்ட் அப்சர்வன்ஸ் ஆஃப் மொராலிட்டி, இந்த ரெண்டு டேர்மும் ரொம்ப முக்கியம். அடுத்தது, the Constitution Assembly is discussing the rights of the citizen. That is to say, they are deliberating on what the fundamental rights should be. As a matter of fact, the proper question is not what the right of a citizen are, but rather what constitutes the duties of a citizen. Fundamental rights can only be those rights the exercise of which is not only in the interest of the citizen but that of the world. அடுத்தது, a pure fast like duty is its own reward. அடுத்தது, a national spirit is necessary for national existence. A flag is a material aid to the development of such a spirit.
அடுத்தது no people have risen who thought only of rights, only those did so who thought of duties. அதாவது கடமை செய்யணும், அவங்க டியூட்டியே செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாமே டியூட்டிஸ் பத்தி தான். அப்பதான் டியூட்டிஸ் செஞ்ச பின்னாடி தான் நம்ம ரைட்ஸையே கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. Violence becomes imperative when an attempt is made to assert rights without any reference to duties. அடுத்தது I know too that performance of one's duty should be independent of public opinion. 18 No displeasure even of the dearest friends can put me off the duty I see clearly in front of me. I know that not only in Swaraj our birthright but it is our sacred duty to win it. ரொம்ப முக்கியமான லைன் இது பாருங்க, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் சொன்னதுன்னு கேட்பாங்க, சும்மா ஞாபகமாவது வச்சுக்கோங்க, நம்மளால மனப்பாடம் பண்ண முடியலன்னா கூட பரவாயில்ல. Swaraj means ability to regard every inhabitant of India as our own brother or sister. A nation's culture resides in the hearts and in the soul of its people. 22. Our ability to reach unity in diversity will be the beauty and the test of our civilization. Actually, a small body of determined spirits fired by an unquenchable faith in their mission can alter the course of history. The golden rule of conduct is mutual toleration, seeing that we will never all think alike and we shall always see truth in fragment and from different points of vision. Greatness of a nation is judged by the way its animals are treated. இது ரொம்ப முக்கியம் பாருங்க. Greatness of a nation is judged by the way its animals are treated. Be the change you wish to see in others. Be the change you wish to see in others. யார் சொன்னதுன்னு கேட்பாங்க, மகாத்மா காந்தியடிகள் அவர்கள். அடுத்து B.R. அம்பேத்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. Constitutional morality is not a natural sentiment. It has to be cultivated. However good a constitution may be, if those who are implementing it are not good, it will prove to be bad. However bad a constitution may be, if those implementing it are good, it will prove to be good. Democracy is not merely a form of government. It is primarily a mode of associated living, of conjoint communicated experience. It is essentially an attitude of respect and reverence towards our fellow men. Constitution is not a mere lawyer's document. It is a vehicle of life and its spirit is always the spirit of age. If things go wrong in the new constitution, the reason will not be that we had a bad constitution. What we will have to say that man was well. So long as you do not achieve social justice, whatever freedom is provided by the law to you will be of no avail. ரொம்ப முக்கியம் பாருங்க. இதெல்லாம் முக்கியமான தலைவர்கள் சொல்லியிருக்கிறது. 1-2 இந்த கொட்டேஷன் யார் சொன்னது அப்படின்னு கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது சர்தார் வல்லபாய் பட்டேல் 3 முக்கியமானது சொல்லியிருக்காரு, அது பார்க்கலாம் பாருங்க. Every Indian should know, now forget that he is a Rajput, a Sikh or a Jat. He must remember that he is an Indian and he has every right in his country but with certain duties. இது ரொம்ப முக்கியம், சூப்பரா இருக்கு பாருங்க. ஒவ்வொரு இந்தியரும் இந்தியன் அப்படின்றத முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதல்ல எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்கு, ஆனா டியூட்டிஸ் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது ரொம்ப முக்கியம், இந்த லைன் பார்த்துக்கோங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள். By common endeavor we can raise the country to a new greatness, while a lack of unity will expose us to fresh calamities. Non-violence has to be observed in thought, word and deed. The measure of our non-violence will be the measure of our success. இதுவும் பார்த்துக்கோங்க. நான்-வயலன்ஸ்ன்ற வேர்ட்லாம் வருது. நம்ம மகாத்மா காந்தின்னு போட்டுருவோம், அப்படி போடக்கூடாது. சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் சொன்னது. அடுத்தது ரவீந்திரநாத் தாகூர், அவர் இந்தியில ஏதோ போட்டிருக்காங்க. சுபாஷ் சந்திர போஸ். One individual may die for an idea, but that idea will after his death incarnate itself in 1,000 lives. ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. One individual may die for an idea.
தனிப்பட்ட ஒருத்தர் இறக்கலாம், ஆனா அவங்களோட ஐடியா இறப்பதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. சுவாமி விவேகானந்தா, எவ்ரி நேஷன் ஹேஸ் a மெசேஜ் டு டெலிவர் a mission to fulfill a destiny to reach. The mission of India has been to guide humanity. ஹியூமனிட்டி தான் இந்தியாவுடைய ரொம்ப முக்கியமானது, அது ஞாபகம் வச்சுக்கணும். அது சொன்னது சுவாமி விவேகானந்தர் அவர்கள். அரைஸ் awake and stop not till the goal is achieved. இது ரொம்ப முக்கியம், இது எப்பயுமே கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அரைஸ் awake and stop not till the goal is achieved. எழுமீன் விழுமீன் உழைமீன் அப்படின்னு சொன்னது தமிழ்ல. இது ரொம்ப முக்கியம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது சரோஜினி நாயுடு, கவிக்குயில் சரோஜினி நாயுடு அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. We want deeper sincerity of motive, a greater courage in speech and earnestness in action. கடைசியா நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள், as a young citizen of India armed with technology and love for my nation, I realize a small aim is a crime. As a young citizen of India armed with technology and love for my nation, I realize a small aim is a crime. Small aim is a crime. ரொம்ப முக்கியமான வார்த்தை, இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்மால் எய்ம் இஸ் ஏ கிரைம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அடுத்து, நான் வயலன்ஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் ஃபோர்ஸ் அட் த டிஸ்போசல் ஆஃப் மேன்கைண்ட். இட் இஸ் மைட்டர் தேன் தி மைட்டியஸ்ட் வெப்பன் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் டிவைஸ்டு பை த இன்ஜினியூட்டி ஆஃப் மேன். ஸோ இங்க நான் வயலன்ஸ்னு வருது, நம்ம மகாத்மா காந்தின்னு போட்டுருவோம், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மகாத்மா காந்தி சொல்லலை, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நான் வயலன்ஸ் ஏற்கனவே ஒன்று பார்த்துருக்குறோம், அது சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் ஒன்று சொல்லியிருக்காங்க, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதுல இருந்து ஒரு கொஸ்டின், இந்த மாதிரி கொட்டேஷன் யார் சொன்னது அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போட்டித் தேர்வுகளுக்கு மாணவர்களுக்கு சொல்லுங்க இந்த வீடியோவை பத்தி, நம்ம சேனலை பத்தி. மெயினா காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லுங்க, அவங்க இப்போ போட்டித் தேர்வுக்கு தயாராகணும். அரசு வேலை பெறுவதே நமது லட்சியம், அதை அடைந்தே தீர்வோம். நன்றி.